ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு இதுக்காக நிறைய பேர் போராடினாங்க. நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் இதை எதிர்த்து நின்னது பீட்டான்ற ஒரு அமைப்பு தான். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு இருந்தால் மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தால் எப்படி இருக்கும்? எழுதியிருந்தால் எப்படி இருக்கும்? தமிழா பீட்டா எனும் நான் உன் நாட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும்போது உன் நாட்டில் ஆங்காங்கே சிறு கலவரங்களை கண்டேன். அதை நான் பலரிடம் கேட்டேன், என்னவென. அவர்கள் சொன்னார்கள், மத கலவரம் என்றனர். அங்கனம் எண்ணினேன், இந்நாட்டில்தான் நமது அமைப்புகளையும் நிறுவனங்களையும் நிறுவ வேண்டும் என்று. என்னுடைய எண்ணங்கள் நன்றாக நிறைவேறியது. மறுபடியும் உன் நாட்டிற்குள் நான் காலடி எடுத்து வைக்கும் பொழுது பல நகரங்களில் மக்கள் ஆங்காங்கே கூட்டத்தை கண்டேன். மக்களின் ஆங்காங்கே பல கூட்டங்களை கண்டேன். அப்பொழுது எண்ணினேன், இக்கூட்டங்கள் அனைத்தும் காசுக்காக வந்த கூட்டம் என எண்ணினேன். மறுபடியும் என்னுடைய வீடு திரும்பினேன். 4 தினங்கள் கழித்து உன் நாட்டிற்குள் மறுபடியும் வந்தேன். அப்பொழுது பல நகரங்களில் பார்த்த கூட்டங்கள் அனைத்தும் ஒன்று கூடின. அப்பொழுதுதான் புரிந்தது, இந்த கூட்டம் அனைத்தும் காசுக்காக வந்த மக்கள் கூட்டம் அல்ல, தமிழ் இனத்திற்காக வந்த மக்கள் கூட்டம் என. தமிழா உன் நாட்டை அழிக்க போர் ஆயுதமே வந்தாலும் உன் தமிழ் இனத்தின் மக்கள் ஒற்றுமையை கண்டு பயந்து ஓடும். மக்களின் ஒற்றுமையை கண்டு பயந்து ஓடும். ஆனால் தமிழா, நீ மதம் என்னும் சொல்லில்தான் வேறுபட்டு இருக்கிறாய். தமிழன் என்ற சொல்லில் நீ ஒற்றுமையாக இருக்கிறாய். ஆனால் தமிழா, உன் தமிழ் இன மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக உள்ளனர். ஆனால் நீ தேர்ந்தெடுத்த தலைவர்கள் ஏன் சில்லறையைப் போல் சிதறி கிடக்கின்றன? தமிழா, என்னை உன் நாட்டிற்குள் அனுமதித்ததே உன் தலைவர்கள்தான். தமிழா, முதலில் உன் நாட்டிற்கு நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் நாட்டிற்கு எந்த ஒரு அமைப்பும் வர இயலாது. தமிழா, இனி வரும் காலங்களிலாவது ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்கள். தமிழா, இன்னொரு ஜென்மம் என ஒன்று இருந்தால் உங்கள் தமிழ்நாட்டில் நான் பிறக்க ஆசைப்படுகிறேன். பீட்டாவாக அல்ல, ஜல்லிக்கட்டு காளைகளாக சென்று வருகிறேன். என்னை மறந்து விடுங்கள் மக்களே. தமிழக மக்களே, பீட்டாவாகிய என்னை மன்னித்து மறந்து விடுங்கள்.